வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி இந்த காலையில் வெள்ளை நிற மைதா பொருட்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த வெள்ளை நிற பொருள் நூடுல்ஸு, பரோட்டா இப்படிலாம் நம்ம சாப்பிட்றோம். பப்ஸு, ப்ரெட்டு, பாஸ்தா, பீஸா இப்படிலாம் சாப்பிட்றோம். இதனால் என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைதா நம்மளுடைய ரத்தத்தில் ஈஸியாக சர்க்கரையோட அளவை கூட்டிடுங்க. அதனால் டயபெட்டிக், அதாவது நமக்கு சர்க்கரை வியாதிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. ரெண்டாவது விஷயமா பார்த்தீங்கன்னா, இந்த மைதா உடல் எடையை கூட்டுங்க. இந்த மைதாவை சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மைதாவில் கலோரிஃபிக் வேல்யூவே கிடையாதுங்க. இதில் நார்ச்சத்தே கிடையாது. இந்த நார்ச்சத்து இல்லாதனால அவங்களுக்கு மலக்கட்டு ஏற்படும், ஒழுங்காக மோஷன் போக முடியாது, மற்றும் பார்த்தீங்கன்னா அஜீரணம் ஏற்படும், மற்றும் ப்ளோட்டிங், வயிறு இறையிற மாதிரியே இருக்குங்க. அதாவது இந்த மைதா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லான மாதிரி காமிச்சிக்குமா. இது சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு உடல் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த உடல் எடை ஆரோக்கியமான உடல் எடை கிடையாது, அன்ஹெல்தி பாடி வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆரோக்கியம் இல்லாத உடல் எடை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதில் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன், பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நம்மளுடைய கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, ரத்தத்தில் உள்ள கொழுப்பு அது அதிகமாகி நமக்கு இதய நோய்கள், மாரடைப்புகள் மற்றும் பக்க விளைவுகள், இதயத்துக்கான பக்க விளைவுகளை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆக மைதாவில் செய்யப்பட்ட பாஸ்தா, பீஸா, பப்ஸு, பன்னு, மைதாவில் செய்யப்பட்ட பானிபூரி, தகிப்பூரி, நூடுல்ஸ், ஃபுடுல்ஸ் இவையெல்லாம் தவிர்ப்பது மிகவும் சிறந்ததுங்க. இந்த விழிப்புணர்வு தகவல் உங்களுக்கு பயனுள்ள கருத்தாக தெரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.